Praise the Lord, dear brothers and sisters. I welcome you all in the name of Lord and Savior Jesus Christ. So, இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, who is better than God? Is anyone better than God? கர்த்தரை விட மிக சிறந்தவர் யார் அப்படின்றது தான் நான் பேச போகிறது டாப்பிக்காக வந்திருக்கு. சரி, கர்த்தரை விட மிக சிறந்தவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்டாக கேட்குறீங்கன்னா, நம்ம உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லைகள், உடல்நல குறைவுகள், குடும்ப பிரச்சனைகள், சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வாழ்க்கையில தாங்கிக்கிட்டு இதை விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன், இதுலயே நான் வாழ்வேன், என்ன நடந்தாலுமே சரி இதுக்குள்ளேயே இருப்பேன், இதுதான் கர்த்தருக்கு விருப்பமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வராம அதுக்குள்ளேயே வாழ்வன் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கர்த்தரை விட மிக சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை குறித்து வேதத்துல யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல தெளிவா போடப்பட்டிருக்கு. அதுல இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, இன் திஸ் வேர்ல்ட் யூ வில் ஹேவ் ட்ரிபுலேஷன்ஸ், ஐ ஹவ் ஓவர்கம் திஸ் வேர்ல்ட், பி ஆஃப் குட் சேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் இருக்கதான் செய்யும், நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, ஏன்னா நான் அதை மேற்கொண்டு இருக்கேன் அப்படின்றத கர்த்தர் சொல்றதா இருக்கு. அப்போ அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி நம்மளும் அதை ஓவர் கம் பண்றவர்களா இருக்கணும்ன்றதுனால தான் ஆண்டவர் இதை சொல்றாரு. ஆனா நான் சொல்றேன், இந்த கர்த்தரை விட மிக சிறந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு கடன் தொல்லை இருக்குதா, அப்படியே இருக்கட்டும், இந்த கடன்லயே நான் இருப்பேன், ஏன்னா இந்த கடன் கர்த்தர் கொடுத்தது, இந்த கடன் என் வாழ்க்கையில இருக்கிறது கர்த்தருடைய சுத்தம், கர்த்தருக்கு இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கை கால் உடஞ்சிச்சு, உடம்பு சரியில்லாம போச்சுன்னு வச்சோங்களேன், ஆண்டவர் எனக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காரு, அதனாலதான் என்ன கை காலை உடச்சு வீட்டுல உட்கார வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் இப்படி நான் இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமா பாக்குறாரு, கர்த்தருக்கு சித்தம் இதுதான், இதன் மூலமா எனக்கு ஏதோ கர்த்தர் சொல்லிக் கொடுக்க போறாருன்னு சொல்லி அவங்க இதுக்குள்ளே தான் இருப்பாங்களே தவிர ஓவர் கம் பண்ணி வரவே மாட்டாங்க. இது ரொம்ப தவறான ஒரு காரியமா இருக்கு. வேதத்துல போடப்பட்டிருக்க மாதிரி பின்பற்றுறது தான் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு நல்ல வழியா இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தர் இந்த உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளும் எப்படி ஓவர் கம் பண்ணாரோ, கர்த்தருடைய நாமத்தினால நீங்களும் இது எல்லாவற்றையும் விட்டு மீண்டு வரணும். அப்படி மீண்டு வந்தீங்கன்னா தான் அது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா வந்திருக்கும். அப்படி மீண்டு வாங்க. God bless you all.